சங்கீதக்காரர் யார நினைக்கிறாராம்? கர்த்தரை. அல்லேலூயா. எங்க இருந்து நினைக்கிறாரு? வனாந்தரம். சரிதானா? வனாந்தரத்துல படுத்திருக்கிறாரு. சரிதானா? வனாந்தரம்னா ஒண்ணும் கிடையாது, அப்படித்தானே? அந்த பிராக்கெட்ல அப்படித்தானே போட்டிருக்கு. தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின. வனாந்தரமானாலும் பாட்டுதான், வயல் வழி ஆனாலும் பாட்டுதான், இன்பமானாலும் பாட்டுதான், துன்பமானாலும் பாட்டுதான். சரிதானா? உன் வாழ்க்கையில அதான் இருக்கணும். சிலருக்கு இன்பம் சந்தோஷம் வந்தா மட்டும்தான் என்ன வரும்? வேதம் சொல்லுது, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தா சங்கீத பாட நல்லது. சந்தோஷமா இருந்தா சங்கீதம் வரும், உண்மை. ஆனா அதுலயும் மேலான அனுபவம் என்ன தெரியுமா? துன்பம் வந்தாலும், சஞ்சலம் வந்தாலும், சிறைச்சாலை வந்தாலும் என்ன வரணும்? பாட்டு. அது சாத்தானுக்கு வேட்டு. அல்லேலூயா. சிறைச்சாலை கதவை பூட்டிடலாங்க, ஆனா உன் வாயின் கதவை பூட்ட விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு இடம் கொடுத்தா மட்டும்தான் பூட்ட. உங்க வாய யாராவது பூட்ட முடியுமா? ஆனா நீங்க அனுமதிச்சா சத்துரு பெரிய பூட்டா போட்டுருவான். அதனால எதுக்கு அனுமதி கொடுத்துறாத? பூட்டு போட அநேக பூட்டை உடைக்கிற ஒரு ஆளுகைய கத்திரவான் வாயில வச்சிருக்கிறாரு. பாட்டு தான் பூட்டை உடைக்கும். அல்லேலூயா. நம்புறீங்களா? அப்ப வனாந்தரமானாலும் என்ன வரணும்? பாட்டு. வேதனையானாலும் என்ன வரணும்? பாட்டு. அல்லேலூயா. எனக்கு ஞாபகம் வருது அந்த தேவ மனிதர் சொன்னது. நான்லாம் சின்ன வயசா இருக்கும்போது இந்த அளவுல ஒரு வெளிச்சம் இல்லாத நாட்கள். சரிதானா? உண்மை சொல்ல, நம்ம கிராமத்திலும் வெளிச்சம் கிடையாது, இயேசு பற்றிய வெளிச்சமும் அதிகம் கிடையாது. பரிசுத்தாவினா என்னம்பாங்க அப்போ. சரிதானா? தன்னுடைய மனைவிக்கு உள்ள ஒரு பொல்லாத ஆவியை நெஞ்சிட்டு பிடிச்சிட்டு யார்கிட்ட போய் ஜெபிக்கணும் தெரியாது. ஆனா அந்த மனிதன் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? புக்கு எடுத்தாரு, அது பயங்கரமா ஆடிட்டு கிடக்கு. நீ ஆடிட்டு இரு. பாட்டை எடுத்து பாட ஆரம்பிச்சாரு. பாடுவாரு, பாடிக்கிட்டே இருப்பாரு. யாரும் கிடையாது, இவர் மட்டும் பாடிக்கொண்டே இருப்பாரு. நைட்டு என்ன சத்தம் கேட்கும்? ஒரு பக்கம் அலறல் சத்தம், இன்னொரு பக்கம் பாட்டு சத்தம். பாடினாரு, பாடிக்கிட்டே இருந்தாரு. ஓடியே போச்சு. அல்லேலூயா. ஏதாவது ஜெபிக்க ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஜெபிப்பாங்க, யாரை பத்தியும் தெரியாது. சரிதானா? அவரு மற்ற கிராமத்தை சேர்ந்தவர், புதுசா நம்ம கிராமத்துக்கு வந்தாரு. நம்ம கிராமத்தில் உள்ள சாட்சி தான் சொல்றேன். நம்ம கிராமத்துக்கு வந்து குடி புகுந்தாரு. ஏன்னா அவங்க மனைவி ஊரு இந்த ஊரு, பேரெல்லாம் கேட்காதீங்க, இவ்வளவு விவரமா சொல்லியாச்சு. நம்ம கிராமத்துல பொண்ணு எடுத்தவர் நம்ம கிராமத்துக்கே வந்துட்டாரு. அப்ப அவருக்கு என்னதான் தெரியுது? பாடதான் தெரியும். பாடினாரு, ஓடியே போச்சு. இன்னைக்கு சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப உங்க வாழ்க்கையில என்ன அதிகமா மாறணும்? பாட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை பாடுறீங்களா? நீதிமானுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். சொல்றேன், விசேஷமான நாட்கள்ல நீங்க பாடுவீங்க. நீங்க பாடாட்டாலும் உங்க வீட்டுல என்ன வச்சிருவீங்க? பாட்டொலி கேட்கட்டும். பாட்டை போட ஆரம்பிச்சிருவாரு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள்.
கிடைக்கும் என்றார்னு சொல்லி உண்மையை சொல்றேன். அந்த பாடல் சத்தம் கேட்டவுடனே சந்தோஷம் தானே. ஒரு கேள்வி கேட்க, நம்ம கிராமத்துல, இந்த கிராமத்துல இருக்கிறதுல எவ்வளவு பேர் சந்தோஷப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு சந்தோஷம் கிடையாதா? உண்மையிலே நான் பெருமையா என்றேன், நான் சந்தோஷமா உண்மை சரிதானா? நல்ல ஜனங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரு சரிதானா? நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறாரு. காலை மாலையும் நல்ல பாட்டு சத்தம், நல்ல பாடல் பாடுகிற பிள்ளைகளுடைய பாட்டு சத்தம், நல்ல தேவ மனிதர்கள் பாடுகிற பாடல் சத்தம், காலை மாலையும் கர்த்தருடைய வசனம் நினைச்சுது கேக்குதா கேட்கலையா? இதுல ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா? 1 மணிக்கு ஒருக்க நல்ல ஒரு பாடல் அல்ல ஒரு வார்த்தை, அது சந்தோஷம் தானே. இதெல்லாம் நீங்க சிந்திக்க மாட்டீங்களோ? நாங்க அதனால ஜெபம், ஆண்டவரே நல்ல கிராமத்தை தந்ததுக்காய் தோத்துற ஆண்டவரே. அல்லேலூயா. பாட்டு சத்தம் கேட்கல. நேத்து ஒரு பெரிய நகரத்துக்கு போயிருந்தோம். ஆமா, அங்க அப்ப நான் மனைவிட்ட பேசி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வந்தேன். எதுக்கு சந்தோஷப்பட்டு வந்தேன்? ஆண்டவர் நல்ல கிராமத்துல நம்மள வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஆண்டவருடைய ஆலயத்துல பிரமாண்டமா என்ன நடக்குது? ஆராதனை நடக்குது நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துல. ஆனா ஆலய பக்கத்துல போனாதான் என்னது கேக்கு, மற்றபடி வெளியே கொஞ்சம் தாண்டி வந்துட்டா வேற சத்தம் கேக்கு. அப்ப நான் தோத்திரம் பண்ணிட்டே வந்தேன், ஆண்டவரே எங்க கிராமத்துல எங்களை வச்சிருக்கிறதுக்காக தோத்திரம். எங்க கிராமத்துல காலையோ மாலையோ உங்க சத்தம் கேட்டுச்சுன்னா உங்க சத்தம் மட்டும்தான் கேட்கும், அப்படித்தானே? அப்போ நம்மளுடைய கிராமத்துல வாசம் பண்ற எல்லா ஜனத்துக்காக தோத்திரம். ஐக்கியத்தை தந்திருக்கிறாரா? நல்ல ஒரு சமாதானத்தை தந்திருக்கிறாரா? அநேக இடத்துல அது இல்லைங்க, சரிதானா? அப்ப ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்க நல்ல, அப்ப நான் என்ன சொல்ல வரேன், சங்கீத போதிக்கலே போல ஆனாலும் அனுபவ சாட்சி வருது. அல்லேலூயா. பாடலாய் மாறட்டும், வனாந்தரமானாலும் வியாதியானாலும் துன்பமானாலும் வேதனை ஆனாலும் பாட்டு எடுத்து பாடு. அதனால பாடி பாடி நிறைய பாட்டு எப்படி செய்யணும்? மனப்பாடமா பாட்டு வந்துடணும், சரிதானா? ஆமா, உண்மையை சொல்றேன். ஆரம்ப நாட்கள்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு தேவ மனிதர் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க கூட்டு போயிட்டாரு. அவர் தூர இடத்துல இருந்து வந்தவர், அவருக்கு வீடு தெரியாது, பேர சொன்னாரு. அப்போ தேவ மனுஷனாகிய ஊழியக்காரர் சொன்னாங்க, நீ போய் அந்த வீட்டை காமிச்சிட்டு வந்துரு அப்படின்னாங்க. அப்போ என்னைய கூட்டிட்டு போயிட்டாரா. அந்த மனிதனை முன்னாடி நான் பார்த்ததில்ல, இப்போ அறிமுகமாயிட்டாரு. வீட்டை கொண்டு காமிக்க தான் நம்ம போறோம் அப்படி சொல்லி வீட்டில் கொண்டு விட்ட உடனே அவரு அங்க உள்ள ஆட்கள்லாம் விசாரிச்சாரு. அப்போ ஜெபம் பண்ணலாமா அப்படி சொல்லி எல்லாரும் ஜெபனில் நிற்கிறாங்க. இவர் எண்ணிய தட்டி ஒரு பாட்டு பாடுங்கன்னாரு. பாட்டே வரல. என்ன சொல்றாரு? ஏன்னா ஊழியக்காரர் கூட சேர்ந்து போறாரே, பாடுவோம், அங்க போய் பாடுவோம். இப்போ வீட்டுல போய் ஜெபிக்க சொல்லும் போது என்ன பண்ணிவிட்டாரு? ஒரு பாட்டு, ஒரு சரணம் பாடு தம்பின்னாரு. பாட்டு உள்ள இருந்தா தானே வெளியே வரும். இப்ப சொன்னா பாடிடுவேன், இப்ப சொல்ல நான் சொல்லாமே பாட்டு வந்துடும். அப்போ சொல்றேன், உண்மை சொல்றேன், எனக்கு பாட்டு வரல, எனக்கு ஒன்னும் ஓடல. அப்படி நிக்கிறேன், துத்து பிடிச்சாலும் நிக்கிறேன். அவரு தனியா வரல, அவரு கூட சில ஜெபிக்கிறவர்கள் வந்தாங்க. அவர்களில் ஒருவர் உடனே பாட்டை எடுத்தார். யாப்பா தப்புச்சம்பா. அல்லேலூயா. இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது. அப்ப காலை சாயங்காலம் பாடுறீங்களா? வீட்டுல பாடுங்க, பாட்டு பாடுங்க. நீங்க பாட பாட தெய்வ பிரசன்னம் உங்களை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஒரு வசனம் என்னை ரொம்ப பிடிச்சது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உடைய வல்லமையும் உடைய மகிமையும். யாரை பார்க்கங்க ஆசை? யாரை பார்க்க ஆசை? அல்லேலூயா. ஆசைப்படுங்க. எதுக்கு ஆசைப்படுங்க? இன்னும் கர்த்தருக்கு பிரியமா வாழணும்பா,
தேவ சித்தத்தை செய்யணும், உங்க சத்தத்தை கேட்கணும், உங்களை பார்க்கணும். ஒரு பாட்டு படம் தானே, உம்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே, நீங்க இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல, நீங்க இல்லாத என் வாழ்க்கை அர்த்தமே இல்ல, நீங்க இல்லாம நான் வாழ என் இல்லாத அர்த்தமே. போதும் போதும். அல்லேலூயா. என்ன சூழ்நிலையானாலும் அவங்க வீட்டுல என்ன சத்தம் கேட்கணும்? நான் கேட்கிறேன், எத்தனை பேர் வீட்டுல வீட்டு கூட்டம், அதாவது குடும்ப ஜெபம் நடக்குது? கண்டிப்பா நல்லது நல்லது. குடும்ப ஜெபம் கண்டிப்பா பண்ணுங்க. முன்னோர்கள் சொன்னாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க, பரிசுத்தவான்கள். அதனால குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. ஏன் வீட்டுல யாருமே வர முடியாங்க, வர பரவாயில்ல, நீ ஆரம்பிச்சிரு. ஒரு பாட்டு பாட முடியாதா? பாடு. ஒரு தெரிஞ்ச அதிகாரத்தை வாசி. ஜெபம்னு பகலெல்லாம் காத்து வந்தீங்களே, இரவும் காத்துடுங்க. காலையில எழும்பு. நான் பாக்கியன்னு சொல்லுவேன், காலையும் மாலையும் சாயங்காலத்துல ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு நம்முடைய கிராமத்துல. சரிதானா? இன்னி ஆராதனை சில நேரம் போக முடியல, போகணும். சிலர் போறது இல்லை. போவாட்டாலும் வீட்டுல ஆராதனை எழும்பணும். 5 மணி ஆனா பாட்டு சத்தம் கேட்கணும். கேக்குதா? காலை ஜெபம் என்ன செய்யணும்? பாடல் பாடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். இந்த ஆசை ஒரு நாளும் குறைஞ்சிடக்கூடாது. அவரை பாட பாட பாட, சரிதானா? பாட பாடதான் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். வனாந்தரத்துல பாட்டு பாடினாரு, அவனுடைய சீட்டுல அமரும்படி கர்த்தர் கொண்டு வந்துட்டாரா எருசலேமுக்கு? தாவீதை கொண்டு வந்தாரா, கொண்டு வரலையா? எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை பாடுங்கள், ஆராதிங்கள். கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீங்க. அதை சுதந்தரிக்க செய்கிறது பாடல் தான், ஆராதனை தான், நேசம் தான். அல்லேலூயா. கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. அல்லேலூயா.